வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பணம் சம்பாதிப்போம். ஆனால் அந்த பணம் வந்து எப்படியோ செலவாயிடுது. வீண் செலவாயிடுது. அதாவது செலவுனா நல்ல செலவுனா பரவாயில்ல, சுப காரியங்கள் இப்போனா பரவாயில்ல. தேவையில்லாத செலவுகள்லாம் வரும். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். திடீர்னு ஏதாவது ஒரு பொருள் ரிப்பேர் ஆகும். நல்லா இருக்கிற பொருள் ரிப்பேர் ஆகிடும். அது கொஞ்சம் செலவு வைக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள்லாம் வரும். வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க, விளக்கு ஏற்றின வீடு வீணாக போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம தினமும் விளக்கேற்றணும். காலத்தால் எழுந்திரிச்சோன்னே விளக்கேற்றணும், சாயங்காலம் விளக்கேற்றணும். 2 வேளையும் நம்ம வீட்டில் விளக்கேற்றணும். விளக்கேற்றுறதும் இல்லாமல் அது ஒரு சின்ன ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரம் பண்ணலாம். அது வந்து எல்லாராலையும் இந்த பரிகாரத்தை பண்ண முடியும். ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இது. அந்த பரிகாரம் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிடுங்க. எந்திரிச்சு வந்து உங்களால் முடிஞ்சால் குளிச்சுக்கோங்க. இல்லை முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து கை கால் கழுவிட்டு முகம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துடுங்க. வந்துட்டு சாமி படத்துக்கு விளக்கேற்றுங்க. விளக்கேற்றிட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வந்து செய்ய முடிஞ்சால் செய்யலாம். இல்லையா ஒரு சக்கரை கூட எடுத்து வச்சு நம்ம நெய்வேத்தியம் பண்ணலாம். விளக்கேற்றிட்டு ஒரு சக்கரை எடுத்து சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் கை காலெல்லாம் கழுவிட்டு சுத்தமாக வந்து உட்காந்து விளக்கேற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கையில் வந்து ஒரு ஏலக்காய் ஒன்று வச்சுக்கோங்க. 1 வச்சுக்கலாம், இல்லை 3 வச்சுக்கலாம். எத்தனையோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. கையில் ஒரு வலது கையில் அதை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு விளக்கேற்றிடுங்க. விளக்கேற்றிட்டு நெய்வேத்தியம் வச்சாச்சு. இப்போ நீங்கள் சாமி கும்பிடணும். என்ன சொல்லி கும்பிடணும் அப்படின்னா, ஓம் தனங்கார திருஷ்டியே நமக, ஓம் ஜெயந்தாயே நமக, ஓம் தனங்கார திருஷ்டியே நமக, ஓம் ஜெயந்தாயே நமக அப்படின்ட்டு ஒரு 3 டைம் சொல்லுங்கள். இல்லைனா 5 டைம் சொல்லுங்கள். இல்லைனா 9 டைம் சொல்லுங்கள். இல்லை 100 டைம் சொல்லுங்கள். உங்களால் எத்தனை டைம் இதை சொல்ல முடியுதோ அத்தனை டைம் நீங்கள் சொல்லுங்கள். இது நீங்கள் சொல்ல உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட வீட்டில் வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் வரும். உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் போயிடும். தேவையில்லாத செலவுகள்லாம் வராது. ஆனால் இதை வந்து பண்ணனா ஒரு நாள் பண்ணிட்டேன், நான் 2 நாள் பண்ணிட்டேன், எனக்கு வரல, எனக்கு நடக்கலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 48 நாளாவது இதை பண்ணணும். அப்போ தான் அதோட பலன் நமக்கு கிடைக்கும். முழுசாக நமக்கு அந்த பலன் நமக்கு கிடைக்கும். குறைஞ்சபட்சம் 48 நாள் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 48 நாள் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக அதோட பலன் உங்களுக்கு நீங்கள் அனுபவிப்பீங்க. உங்கள் வீட்டில் நல்லா தெரியும். அதோடய வைப்ரேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நீங்களே அதை உணர முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால், உபயோகமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.